சேவகத்தை நாங்கள் இரண்டாக பிரிப்போம். சேவகம், சேவிக்கிறது, வேலை செய்கிறது, பணிவிட செய்கிறது. அது ஒன்று பேச்சில, இரண்டாவது நடத்தையில. நடத்தை, பேச்சு, நடத்தை. ஒன்று ஸ்பீச், அடுத்தது கேரேஜ். ஸ்பீச், கேரேஜ். அந்த பேச்சை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த பேச்சில் ரெண்டு கடமை எங்களுக்கு இருக்குது. ஒன்று பேசுவதை தவிர்த்தல், இரண்டாவது ஒழுங்காக பேசு. ஒன்று பேசுவதை தவிர, இரண்டாவது ஒழுங்காக பேசு. refrain. அடுத்தது well order. ஒழுங்கா கதை, மற்றது கதைக்காத. இதான் அந்த ரெண்டு கடமை. அதில் எஜமான்களுக்கு நாங்கள் சேவகம், பணிவிட, வேலை செய்யல. அந்த கடமை எங்களுக்கு முதலாவது எங்களோட பேச்சில் அந்த கடமைகள் செய்யப்பட வேணும். அது ஒன்று பேசுறத தவிர்க்கிறதாலே அந்த கடமை நிறைவேற்றப்பட வேணும். இரண்டாவது பேசக்கா ஒழுங்கா பேசுறதால கடமை நிறைவேற்றப்பட வேணும். சரி, அதனால பேசுறத தவிர்க்கிறது. நாங்கள் இப்ப முதலாவது அப்ப அங்க போவோம். பேசுவதை தவிர்த்தல் என்ற கடமையை நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அது மூன்று விதத்தில் செய்யப்பட வேண்டும். பேசுவதை தவிர்த்தல் மூன்று விதம். அதை நீங்க இதுக்குள்ளே சின்ன எழுதலாம், அல்லது அங்கால இனி பிரசங்கத்துக்கு போகலாம். பேசுவதை தவிர்த்தல் நாங்கள் refraining from speech. refrain, கதைக்காம தவிர்த்துக்கொள். அது மூன்று விதத்தில் செய்யப்பட வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுது. ஒன்று, வேத வசனத்தை முதல் எழுதுவோம். 1 ராஜாக்கள் 10:8. 1 ராஜாக்கள் 10:8. சாலமோனுக்கு அவனுடைய வேலைக்கார். அதான் அந்த வசனத்தில் நாம விளங்குறது. 1 ராஜாக்கள் 10:8. எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய வேலைக்காரரும் பாக்கியவான்கள். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அல்லது இந்த எஜமான் வேலைக்காரர் என்ற இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் என்னத்த கடமையை எடுத்துக்கொள்கிறோம்? கதைக்கிறத அல்லது பேசுவதை இல்லாமல் ஆக்குதல். sparing to speak.
பேசுவதை இல்லாமலாக்க. யாரு பேசுற? மத்தியால் பேசுறது இல்ல, நாமல் பேசுறதை இல்லாமலாக்குற. யாருக்கு முன்னால? பாஸுக்கு முன்னால அல்லது பாஸுக்கு முன்னால இருக்கிற ஏனைய நபர்களுக்கு முன்னால. அதனால எஜமானுடைய பிரசன்னத்தில் பேசாமல் நிற்றல், எஜமானுடைய சமூகத்தில் நபர்கள் இருக்கும் பொழுதும் பேசாமல் இருத்தல். ரெண்டு விஷயம். எஜமானுடைய பிரசன்னத்தில் பேசாமல் இருத்தல், எஜமானுடைய பிரசன்னத்தில் ஆட்கள் இருக்கும் போதும் பேசாமல் இருத்தல். அதுல இந்த பகுதியை நாம சொல்லிக்கல, ஜாக்கோப்பு சொல்ற மாதிரி கேட்கிறதுக்கு தீவிரமாயும், அதாவது செவி கொடுக்க தீவிரமாயும், பேசுறதுக்கு என்ன, பேசுறதுக்கு நாங்கள் தாமதம் அல்லது சரியான ஸ்லோ டு ஸ்பீக், ஸ்விஃப்ட் டு ஹியர். ஸ்லோ டு ஸ்பீக், ஸ்விஃப்ட் டு ஹியர். கேட்கிறதுக்கு தீவிரம், பேசுறதுக்கு சரியான தாமதமா இருக்கும். ஸ்லோ, சரியான பின்னுக்கு நிக்கணும், பேசுறதுக்கு பின்னுக்கு நிற்க வேணும். அதான் அந்த அவசரம். அதான் இந்த சாலமோனுடைய வேலைக்காரர் செய்து கொண்டிருக்கிறேன். எஜமான் சொல்லுறது அவருக்கு முன்னால நின்று கேட்டுக்கொண்டு நிற்கிறேன். அவங்க கதைக்கிறதுக்கு சரியாக பின்னுக்கு நிற்கிறாங்க. அதுல வேலை செய்கிற எல்லாரும் நாம விளங்க வேண்டியது, நமக்கு மேலாக இருக்கிற அதிகாரிகள் சொல்லிருக்கிற கேட்கறதுக்கு தீவிரமா இருக்க வேணும். கால என்ன கேட்டு சொல்லுறீனம்ன்றதை கேட்டுக்கொண்டு கதைக்கிறதுக்கு சட்டியா பின்னுக்கு நிக்கணும். அதாவது வாய் லேசில துறக்க கூடாது கதைக்கிறது. அதான் எங்களுக்கு முதலாவது அதுக்குள்ள முறை பேசுவதை தவிர்த்தல் என்றது. அதுக்கான உதாரணம் நாங்கள் இதுல பார்க்கிறோம். அத அங்க சேபாவின் ராஜஸ்திரி தான் அதை பற்றி மெட்டால் புகழ் நம்ம அதை குறிச்சு அந்த வேலைக்காரருடைய அந்த சேவகத்தை பற்றி அங்க வேலைக்காரர் சேவிக்கிறாங்க. அப்ப அந்த ராஜாத்தி அந்த அஜசி உம்முடைய சமூகத்துல நின்று உம்முடைய ஞானத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் சரியான பாக்கியவான். ஏன்னா அவங்க கதைக்கிறது இல்ல திருப்பி. இது ஒரு முறை நாம கதைக்கிறதுல தவிர்க்க சொல்றது. இரண்டாவது முறை ஜோவான் 21:22. ஜோவான் 21:22. அது ஜோவான் 21:22. அதுல நாங்கள் குறிப்பாக அந்த எழுத வேண்டிய சொல்லு அதை பற்றி உனக்கு என்ன, அதான் அந்த சொல்லு வசனம். அதை பற்றி உனக்கு என்ன, அதை பற்றி உனக்கு என்ன, அதை பற்றி உனக்கு என்ன. இது எஜமான் கிறிஸ்து இயேசுவுக்கு வேலைக்காரன் சேவகன் பேதுருவுக்கு எஜமான் அந்த நடந்த உரையாடல்.
அதான் இதான் அந்த கான்டெக்ஸ்ட். இயேசு கிறிஸ்து தன் வேலைக்காரன் சேவகன் பேதுருவுக்கு கதைச்ச அந்த உரையாடு. அப்ப அதுல இருந்து நாங்கள் அந்த கான்டெக்ட்ல இருந்து என்னத்தை டிரைவ் பண்றோம், என்னத்தை நாம அந்த சத்தியம் எடுக்கிறோம்டா, வேலைக்காரர் இனிமேல் கதைக்க தேவையில்லை என்று எஜமான் சொன்னா அதுக்கப்புறம் வாய் திறக்க கூடாது. அதான் அந்த பாயிண்ட். பேதுருவுக்கு உனக்கு என்ன அதை பற்றி கேட்டோட சரி, அதுக்கப்புறம் பேதுரு ஸ்டாப், திருப்பி ஒரு கதை இல்லை. அதாவது வேலைக்காரன் கதைச்ச விஷயத்துக்கு எஜமானுக்கு பிடிக்க இல்லை, எஜமானுக்கு பிடிக்காதது அவற்ற வாயில இருந்து அது வந்தா உனக்கு அதை பற்றி என்ன வேண்டா, அதனுடைய அர்த்தம் அதுக்கு பிறகு நாம கதைக்க கூடாது. அதான் அந்த பாயிண்ட். Phobia to reply, பதில் சொல்ல எஜமானுக்கு பிடிக்கல என்று தெரிஞ்சா பதில் சொல்றதை தவிர்க்க வேணும். அதான் அந்த பாயிண்ட். எஜமானுக்கு பிடிக்க இல்லை என்றா பதில் சொல்றதை தவிர்க்க வேணும். Phobia to reply. When you see your Lord is unwilling, உன்னுடைய ஆண்டவனுக்கு பிடிக்க இல்லையண்டா, உன்னுடைய ஆண்டவனுக்கு பிடிக்க இல்லையண்டா பதில் சொல்ல தவிர்க்க வேண்டும். ஆயன பேசுறதை தவிர்ன்றது இது இரண்டாவது மேத. நாம கதைக்க வைக்கல என்கிற எஜமானுக்கு, எங்களுடைய தலைவருக்கு, எங்களுடைய ஆண்டவனுக்கு அது பிடிக்கல, அந்த நாம கதைச்சது அது வெளியில அது காட்டப்படுது என்றா அதுக்கு பிறகு கதைக்கிறார், தவிர்க்கப்பட. பேதுரு இயேசுவை பார்த்து அப்ப இவன் விஷயம் என்ன ஆண்டவரே என்று கேட்டிருக்கிற நல்லோக்கமாகத்தான் அது இருக்கும். தன்னை பற்றி சொல்லியாச்சு. அப்ப ஜோவானை பற்றியும் அறிஞ்சு கொள்றதுக்கு விரும்புறது, அவன் லேசில வாய் துறக்காத யாக்கள். பேதுரு தான் எல்லாத்தையும் அந்த அவர்தான் நாங்க ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல, அவர்தான் இயேசுட 12 சீஷர்களுடைய பேச்சாளர். அப்ப அவர் தான் எப்பயுமே கதைப்பார் அந்த ஆட்களுக்காக. அப்ப அந்த இதுல இவரும் அவரும் நின்று இருக்கிற பக்கத்துல. அப்ப தன்னை பற்றி சொன்ன உடனே அப்ப இவன் என்ன மாதிரியான்ற என்னன்னா வந்த பதில் என்ன, அதை பற்றி உனக்கு என்ன என்றான் காது, அதை பற்றி உனக்கு என்ன என்னன்னு இல்லையாண்டு நான் நல்ல நோக்க அந்த பேச்சே இல்லை. அங்க எஜமானுக்கு பிடிக்க இல்லை என்றது, நாம கதைச்சது பிடிக்க இல்லை என்றது அவற்ற பேச்சில செயல வழியில வந்துட்டோம், அதுக்கு பிறகு கதைக்க கூடாது. அதைத்தான் நாம சொல்றோம் பேச்சை தவிர்த்த. அதுக்கு பிறகு ஆயல் அந்த சீசன் மரிப்பதிலிருந்து சவருக்குள்ளே பேச்சு பரம்பிட்டு, ஆனா பேதுரு திருப்பி கதைச்சதை பற்றி பைபிள் கதைக்கவே இல்லையா. பாஸோட நாம கதை கேட்கல, நாம கதைச்சது பிடிக்க இல்லைன்றது அவர்களுடைய ரியாக்ஷன் பதில்ல நமக்கு விளங்க வேணும். விளங்குனா வாய் அதோட பொத்திரும், அதுக்கப்புறம் கதைக்க கூடாது. விளங்குதோ? இது பேச்சை தவிர்த்தல், ரிஃப்ரைனிங் என்றதுக்கான இரண்டாவது வேதம் காட்டுற மேதட். மூன்றாவது 1 சாமுவேல் 3:10. 1 சாமுவேல் 3:10. 1 சாமுவேல் 3:10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதுக்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அப்ப இங்க எஜமான் ஆண்டவர், வேலைக்காரன் சாமுவேல். அந்த 2 பேருக்கும் இடையில நடக்கிற உரையாடலில் இது சொல்ல, இதுல நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஸ்பீக் ஃபார் தை சர்வன்ட் ஹியர்ஸ். சொல்லுங்கோ நான் கேட்கிறேன். தான் அந்த சொல்லு.
சொல்லுங்கோ நான் கேட்கிறேன். இது இப்ப நம்ம நடைமுறையில கேட்கணும். பாஸ் கூப்பிட்ட போய் சொல்லுங்க பாஸ் என்று சொல்லுறது, அதான் அதோட அர்த்தம். சொல்லுங்க கேட்கிறேன் என்று இங்க டிராமா நடிக்கிறது இல்லைங்க. இல்ல நம்மளை கூப்பிடைக்கல்ல உடனே போய் சொல்லுங்க என்று சொல்லுறது. ஓம் கூப்பிட்ட நீங்க சொல்லுங்க என்று கேட்கிறதான் அந்த விஷயம். அதனால இதுல இருந்து நாங்கள் சொல்றது எஜமான் கூப்பிடும் போது அந்த வேலையை சொல்லும்படி கேட்டார். எஜமான் கூப்பிடும் போது அந்த வேலையை சொல்லும்படி கேட்டார். எஜமான் கூப்பிடாருன்னா சும்மா கூப்பிடுறல, வேலைக்கு தான் நாம போயிருக்கிறோம். அதனால ஏதோ ஒரு வேலையோட நாங்க விஷயம் கூப்பிடப்படுது. அதனால நாங்கள் ஓம் சொல்லுங்க பாஸ், ஓம் சொல்லுங்க சார் கூப்பிட்ட நீங்கள் என்று சொல்லுறது தான் அந்த விஷயம். அல்ல அதுல இந்த சேவகம் இதுக்குள்ள அந்த கீழ் அடங்கும் வருது. இது இல்லையா இந்த சேவகம் என்று நான் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிற இந்த பேசாம தவிர்க்கிறதுல அந்த கூப்பிட உடனே போறது, அத சொல்லுங்க கேட்கிறது, அது சேவகம் மட்டுமில்ல உண்மையில கீழ்ப்படுகிறதும் அதுல வந்திருக்குது. அதில் நாம 2 கடமையா பிரிச்சு நாங்கள். ஆனா அந்த 2 கடமைக்குள்ள குறிப்பா இது சேவகம் தான் என்றாலும் சேவகம் கீழ்ப்படி அடங்குகிறதோட சம்பந்தப்பட்டு இருக்கிறத நாம விளங்குறோம். அதை பற்றி உனக்கு என்ன என்ற ஒரு கேள்வி வந்துட்டுன்னா அதுக்கு நம்ம அடங்கிட்டோம். அதுல அது சேவகம் பண்ணுறது மட்டுமில்ல கீழ் அடங்குறதும் அதுக்குள்ள வந்திருக்கு. அதுல 2ம் சேர்ந்து ஓடுறதே நாம இதுல கவனிக்கையும் சரி. இதுல ஆதியாகமம் 24:9, ஆதியாகமம் 24:9 ஆபிரகாம் எஜமான், எலியேசர் வேலைக்காரன். அதுல அதுவும் இந்த ஓம் சொல்லுங்க கேட்கிறேன் நான் செய்கிறேன் என்று சொல்றதுக்குரிய அந்த வேத பகுதியம். அதுல இத நாங்கள் சொல்றது பை அட்டெண்டிங் what master deliver. அதான் அந்த 3வது attending what master delivers. முதலாவது sparing to speak, இரண்டாவது forbearing to reply, மூன்றாவது attending what master delivers. இந்த 3லையும் நாங்கள் சொல்ல வர அந்த கடமை பேசுறது தவிர்க்கப்படுதல். பேசுறது தவிர்க்கப்படுறா வாயை மூடிக்கொண்டு நிக்கிறது இல்லையா. இந்த இடங்கள்ல வாயப்ப மூடணும்ன்றதை நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் அயல கவனமா இந்த விஷயத்தை இது ஏற்கனவே நாம பிள்ளைகள் பெற்றார் உறவு நில கதை கேட்கல நாங்கள் இந்த கடமை படிச்ச நாங்கள் பெற்றாருக்கு முன்னால பயபக்தி ஆயிருத்தல், பெற்றாருடைய பிரசன்னம் இல்லாத இடத்துல பயபக்தி ஆயிருத்தல், இதே விஷயங்கள் பேச்சில பயபக்தி எப்படி வெளியில வரணும்ன்றதை கதைச்சினாங்க படிச்சினாங்க. அதுக்கு பிள்ளைகள் தாய் தகப்பன் விஷயங்கள் பல சந்தர்ப்பங்கள் நாங்கள் எடுத்துனாங்க. இது இப்ப வேலைக்காரர்கள் எஜமானிகளுடைய சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுக்கிறோம். இதே இது நாங்கள் கணவன் மனைவி அந்த முதல் சோடி கதை கேட்கலையும் நாங்கள் அதுல பேச்சில மனைவியின் பயபக்தி என்று சொல்லி ஒரு கடமை நாங்கள் படிச்சிடாங்க. அதுல நாங்கள் பேசுறத தவிர்க்க சொல்லி படிக்கையில, ஆனா பேசுறது
குறைவா இருக்கணும் என்று படிச்சாங்க. நாங்கள் ஃபியூ வேர்ட்ஸ் என்று சொல்லி அந்த பேசுறத டோட்டலா நிப்பாட்டுறதுக்கு நாங்கள் அங்க சொல்ல, ஆனா பேசுறது சரியான குறைவா இருக்கணும் அந்த சொற்பதத்துல கதைச்ச நாங்கள் அங்க. அதுல அங்க இருக்கிற அவ்வளவு சத்தியங்களும் இஞ்சையும் பொருந்தும். அதுல நாங்கள் நிறைய மனத்தியங்கள் எடுத்து படிச்சபடியே நான் அதுல எல்லாம் இங்க கொண்டு வரையில அதுல அந்த பிரசங்கங்கள் 23ஆம் ஆண்டும் 24ஆம் ஆண்டும் நாமல் செய்தது. ஒன்று 23ஆம் ஆண்டு பிப்ரவரி, அடுத்தது 24ஆம் ஆண்டு ஜனவரி செய்த 4-5 பிரசங்கங்கள் ரெண்டையும் சேர்த்திருக்குது. இந்த விஷயங்களை மட்டும் நாமல் கதைச்சோம். அதுல பேசுறதுல நாங்கள் பேசுவதை தவிர்த்தல், கோவில் எஜமானோட பயபக்தி. எஜமானன் நாமல் சொல்றது உண்மையில எங்களுக்கு தெரியும். எஜமானன்ற அந்த சொல்லு பைபிள்ல நமக்கு அதோட கிரீக் வேர்டு கூரியோஸ், கூரியோஸ் அதாவது ஆண்டவன். ஆண்டவன் ஆண்டவன் தான் அந்த சொல்லு. அது தமிழ்ல எஜமான எஜமானன் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறேன். அதை கிரீக்ல சொல்லணும்னா கூரியோஸ், அதாவது இதைத்தான் நாம இயேசு கிறிஸ்துவுக்கும் கர்த்தருக்கும் பயன்படுத்துறோம், கூரியோஸ். அப்ப அது என்ன தெரியுது, கர்த்தர் தந்த இடத்தையும் தந்த அதிகாரத்தையும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கு. அதான் அந்த பாயிண்ட். அதுதான் நாங்கள் அறிவில நாங்கள் விளங்கினோம். அதனால கர்த்தரும் கூரியோஸ் தான், கர்த்தர் வச்சிருக்கிற அதிகாரங்களும் கூரியோஸ் தான். கூரியோஸ் ஆண்டவர். அதுல எஜமான் என்றதை விட ஆண்டவன் என்று சொன்னா அது சரியான. எங்களை ஆளுறாங்களா அவங்க, எங்கள ஆண்டு இந்த பூமியை ஆண்டு எங்களூடாக பூமியை ஆளுறாங்க. அதால கூரியோஸ். நாங்களும் ஒரு விதத்துல ஆட்சிக்கு பங்களிப்பு செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஆளுறதுக்கு. அயல வேலை தான் ஆட்சியே, வேலை செய்யாதவன் ஆட்சி செய்ய இல்லை. அதான் அந்த பாயிண்ட். மற்றது எஜமான் என்ற சொல்லு அது 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 முந்திதான் கதைத்து சொன்னான தெரியல. அது அது இயமான். இயமான் என்றால் தமிழ்ல சரியான சொல்லு இயமான். அதான் சரியான தமிழ் சொல்லு. ஈனா யானா, ஈனா ஜானா, இஜமான். இஜமான் இஜமான் தான் அது. இஜமான் அது எஜமானா மருவி நமக்கு இப்ப கதப்பட்டு கொண்டிருக்குது. அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அதனுடைய சரியான தமிழ் பேர் அகர முதலிகள் அல்ல, தமிழ் வேர் சொல்லுகளை எல்லாம் ஆராய்ஞ்சு எழுதின பெற்றும் புலவர்கள் அல்ல சங்ககால இலக்கியங்கள் இதுல எஜமான் என்ற சொல்லு இல்லை, இஜமான் என்றுதான் கதப்படும். அதாவது இய, இயல், இயக்கு, இயங்கு, அதான் அந்த அர்த்தம். அதாவது நம்மளை இயக்குறவங்க, நம்மளை நடத்துறவங்க, நம்மளை இயங்க வைக்கிறையாக்கள். அதான் அந்த அயல இஜமான். இஜமான் இஜமான் சரியான தமிழ் சொல். அது மருவி எஜமான் எஜமான் என்று வந்திருக்கிறது. அயல தமிழ் நாம நோட் பண்ணி இட் மஸ்ட் பி கால்ட் இஜமான். அதனால பெரிய நம்ம சங்ககால இலக்கியங்களையும் வந்த பக்தி இலக்கியங்களையும் பார்த்தோம்னா இயமான் என்று, அது கடவுளுக்கும் பேர் இயமான், இயக்கிறவர். அது ஆண்டவர், ஆண்டு. அதை நாம வேதம் நம்ம இதுல சொல்றோம்னா எங்களை ஆளுறவங்க ஆண்டு. அதுல பாஸ் எங்களை ஆளுறையாகலாம். அப்ப அந்த பயம் சரியா இருக்கணும். இதை நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம். அதுல சோ அதுல எஜமான் என்றது இஜமானில இருந்து வந்த இஜமான். அதை கவனிச்சுக்கணும். இயல், இயங்கு. நாம ஒரு இயல் படிக்கிறோம் அல்ல, இயல் 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 1 இயல் 2 இயல் 3, அதாவது அதை குறிப்பிட்ட பாடத்தை எப்படி நாம படிச்சு அதை இயங்க வேணும்ன்றதுக்காகத்தான் இயல் 1 இயல் 2. அது வடமொழி சொல்லு யானா வகட்டி சில பேர் சானா தமிழ் சொல்ல போட்டு எசமான் என்று சொல்லுறதும் இருக்குது. அது வடமொழி சொல்ல இல்லாமலா இருக்கிறது. அயல எசமான் வடமொழி இல்லாத, வட எழுத்து இல்லாத சொல்லு. ஆனா தமிழில ஏனா அது மருவின ஒரு மருவல், அது இயமான் தான் சரியான சொல்லு. ஆனா நீங்கள் எசமான் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. டீச்சருக்கு விளங்கப்படுத்த தெரிஞ்சா மட்டும்தான் ஸ்கூல்ல இயமான் கதைக்கணும், இல்லாட்டி எசமான் என்று எழுதணும். பிறகு அப்பா சொல்லி தந்த இயமான் என்றுட்டு பிழை எடுத்துட்டு வாரையில வாங்கோ வந்து கதைங்கோ. சரிதானே? ஸ்கூல்ல எசமான் என்று சொன்னா டீச்சருக்கு அது வேர் சொல்லு வந்து எச என்றது தமிழ்ல இல்ல, அது இய என்றுதான் இருக்கிறோம். அதில் இது ஒன்று நாங்கள் பேசுவதை தவிர்த்து, இரண்டாவது அதில் இருக்கிறது பேசுவதை ஒழுங்குபடுத்துதல். பேசுவதை ஒழுங்குபடுத்துதல். அதில் பேசுவதை ஒழுங்குபடுத்துற
விடயத்தில் அதை நாம் போல பேசுவதை ஒழுங்குபடுத்துவதில் கவனிக்க வேண்டிய 5 வழிகாட்டல்கள். பேசுவதை ஒழுங்குபடுத்துவதை அடுத்த தலையங்கம் பேசுவதை ஒழுங்குபடுத்தல அடுத்த கடமை. அதை நாம் இப்படி தலையங்கம் பேசுவதை ஒழுங்குபடுத்துவதில் கவனிக்க வேண்டிய 5 வேதாகம வழிகாட்டல்கள். சரி, இப்ப கதைக்க போறோம். ஆனா பைபிள் எப்படி கதைக்கணும் என்று சொல்லுது. எங்களுடைய எஜமான்களோட கூட ஒன்று பேசுவதற்கு நியாயமான சந்தர்ப்பமாக இருக்க வேண்டும். எஜமானோட பேசுவதற்கு நியாயமான சந்தர்ப்பமாக இருக்க வேண்டும். மத்தேயு 16:14 மத்தேயு 16:14 அதுக்கு அவர்கள், அதாவது சீஷர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அவ கதைக்கிறீன் தங்களுடைய ஆண்டவரோட எஜமானோட. அதில் அந்த வேலைக்காரர், அதாவது சீடர்கள், அவர் வேலைக்காரர் தான். அவர் தங்களுடைய எஜமானோட கதை கேட்கல சந்தர்ப்பம் என்ன, நியாயமான அந்த சந்தர்ப்பமாக நாங்கள் அதை விளங்கிக் கொள்றது. இதான் அந்த சந்தர்ப்பம். எஜமான் கதைக்க சொல்லி கேட்கல கதைக்கிறாங்க. அதான் அந்த அதான் நியாயமான சந்தர்ப்பம். பாஸ் கதைக்க சொல்லி சொல்லிக்கல கதைக்க வேணும். ஆண்டவன் ஆண்டவன் கதைக்கும்படி தேவைப்படுத்தும் போது கதைக்க வேணும். அப்ப நமக்கு தெரியும், இந்த பிலிப்பு செசரியாவோட திசையில வந்த பிறகு அவர் தான் எஜமான் தான் கதையை தொடக்கிறார். தம்முடைய சீஷரை நோக்கி, தம்முடைய வேலைக்காரரை நோக்கி, மனுஷகுமாரனை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அவர் கதைக்கிறதுக்கு கேட்கிறார். அந்த கதையை அவர் தான் தொடக்கி தன் வேலைக்காரோட. அப்ப வேலைக்காரரை கதைக்கிறதுக்கு எஜமான் தேவைப்படுத்த கதைக்காம நிக்க இயலாது. அதான் கதைக்க வேண்டிய நியாயமான தருணம். ஆனா கதைக்காம இருந்தா அது பாவமாக போகும். எஜமானுக்கு முன்னால பேச்ச தவிர்க்க சொல்லி சொன்னது அது எந்த எப்படி என்றது சொல்லி இருக்கோம். ஆனா எஜமான் கேட்கல கதைக்க வேணும் என்றது அடுத்த பக்கம் அங்க. அப்ப கதைக்க போறோம், ஆனா அது வெல் ஆர்டர், அது ஒழுங்குபடுத்தப்பட போகுது கதை. அப்ப எப்ப எங்க பேச்சு அது சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கும். ஒரு சந்தர்ப்பம் எஜமான் நம்மள கேட்கல கதைக்கிறது, இது மனுஷிமார் பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி தான் நாங்கள் பிரசங்கிச்சினாங்க. கேட்டா கதை, அதான் சரியான சந்தர்ப்பம். கேட்காம கதைச்சிடக்கூடாது. பிள்ளைகளோ மனைவி மேலோ அயல அந்த பயபக்தியா இருக்க கடவுள். உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், அடங்கி இருங்கள் என்று சொல்லுவதில் நாமல்
இப்படித்தான் அதை பார்த்துனாங்க. கதைச்சா மட்டும்தான் கதைக்க வேணும், இல்லாட்டி கதைக்க வேண்டிய அது பொருத்தம் இல்லாத சூழ்நிலையா மாறும். அதுக்காக சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தேவைப்படும். அது எப்படி என்று சொல்றது, அப்ப அதை நாம எப்ப அப்படி அதை நாங்கள் அப்ப செய்யறது, அப்ப கட்டாயம் அவருக்கு கேட்டாத்தன கதைக்கிறது அது நியாயமாக இப்ப சில வேளை அதுல இருக்கும். அவர் கேட்காம இருக்கைகளை நாம கதைக்கிறது என்று ஏதாவது நமக்கு கேள்விகள் எழும்பேக்கல வேதபூர்வமா நாம அத 5 சந்தர்ப்பங்களை கவனிப்போம். இந்த விடயத்துக்களே தானே நியாயமான தருணங்கள்ல 5 சந்தர்ப்பங்கள். இன்னும் ஒன்று 2 ராஜாக்கள் 5:3 2 ராஜாக்கள் 5:3 இஸ்ரவேல் வேலைக்காரி தன் எஜமானி ஆகிய நாகமானின் மனைவியினிடம் பேசிய சந்தர்ப்பம். இஸ்ரவேலின் வேலைக்காரி தனது எஜமானியாகிய நாகமானுடைய மனைவியினிடம் பேசியது. இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு வேதத்தில் சொல்லப்படுது. 2 ராஜாக்கள் 5:3 2 ராஜாக்கள் 5:3 அங்க எஜமானி கதைக்க சொல்லி கேட்க இல்ல, எஜமானும் கேட்க இல்ல. ஆனா அது நியாயமான சந்தர்ப்பம். எப்படி? 5:3 அவள் தன் நாச்சியாரை பார்த்து, தமிழ் பைபிள்ல நமக்கு நாச்சியார் என்றது நாம் சொன்னா அது எஜமானுடைய மனைவியத்தான் நாச்சியார். சாராளுக்கும் நாச்சியார் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டது எங்களுக்கு தெரியும். இப்ப நாகமாண்ட மனைவிக்கும் நாச்சியார். அவள்கிட்ட நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் என்று சொல்றது அப்ப அங்க கூரியோசனுடைய அந்த என்ற எஜமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்ப நியாயமான சந்தர்ப்பம் என்ன? நியாயமான சந்தர்ப்பம் எஜமானுக்கு கட்டாயம் பிரயோசனமாயிருக்கும் என்றார். எஜமானுக்கு நிச்சயம் பிரயோசனமாயிருக்கும். நீ கதைக்க போறதுண்டா கதை, அதான் சரியான சந்தர்ப்பம். அண்டர்ஸ்டுட்? ஐயால நியாயமான சந்தர்ப்பம் என்றதை எப்படி குவாலிஃபை பண்றோம், அது எப்படி தீர்மானிக்கப்பட போது? ஒன்று, எஜமானுக்கு நிச்சயம் பிரயோசனமாக இருக்கும் நீ கதைக்க போறதுண்டா கதை. Anything that may be profitable to the master, ஆண்டவனுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்றா வாயத்திர, அது நியாயமான சந்தர்ப்பம் பைபிள் சொல்லு. அதுக்கான உதாரணம் இஸ்ரவேலின் பணிப்பெண் தன் நாச்சியாரிடம் கதைச்சார். ஆல்ரைட். 2வது சந்தர்ப்பம் ஜோசாயா. 2வது சந்தர்ப்பம் 2 ராஜாக்கள் 5:13 2 ராஜாக்கள் 5:13 நாகமானும் அவன் வேலைக்காரர். இதுதான் கான்டெக்ஸ்ட். நாகமானும் அவன் வேலைக்காரர். நாகமானும் அவன் வேலைக்காரர். கான்டெக்ஸ்ட் விளங்குது? அவன் வேலைக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது
அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். எஜமான் கேட்கலையா சொல்லுங்கடா எனக்கு. ஆனா அவங்கள் கதைக்கிறாங்க, வேலைக்காரர் எஜமானோட கதைக்கிறாங்க. அப்ப என்ன இந்த சூழ்நிலையில் அப்ப என்ன இந்த நியாயமான சந்தர்ப்பம்? நியாயமான சந்தர்ப்பம் இதுதான். எஜமான் தனது அறியாமை அல்லது தனது பாசங்களால், எஜமான் தனது அறியாமை அல்லது தனது பாசங்களால் நன்மையை நிராகரிக்கும் சந்தர்ப்பத்தில் அல்ல, by ignorance or passion refuse to do a known good, refuse to do a good. நல்லது என்றது நல்லதான் வரப்போகுது, நல்லது என்றுதான் அங்க எதிர்பார்க்கப்படுற விஷயத்தை எஜமான் தந்த அறியாமையாலையும் தனக்கு எழுமின கோபத்தால், இங்க பேஷன் இந்த இடத்துல கோபம் இருக்கு. அந்த கோபம் அது நியாயமற்ற கோபம், அது பெருமையால வந்த கோபம். தமஸ்குல இருக்கிற ஆறுகளை விட இதுல இருக்கிற இந்த ஊத்த இவங்களை இந்த ஊத்தையா நான் குளிக்கிறேன் அவற்றை விரைச்சல் ஜோர்டான் நதியில முழுகி எழுப்பும் சொன்னார். ஜோர்டானை விட அங்க எவ்வளவு தரமான சுத்தமான ஆறுகளோடு அதுகளை விட என்ன இதை விட அதுல என்ன குறைச்சலும். அப்ப நாகமான கிளம்பின அந்த கம்பேரிசன் நல்ல அங்க போய் குளிக்க தெரிஞ்சா குளிச்சிருப்பான். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு இடம் என்ன பாசல் கடலுக்குள்ளேயோ அந்த பீக்கடலுக்குள்ளேயோ ஒன்று கேட்கிற மாதிரி இல்ல. ஏண்டா பொதுவா அது அப்படி. அதே கசூரினா பீச்சில் குளிப்போம் எல்லாரும் ஓகே இல்ல, கசூரினா பீச் என்றா ஓகே. ஆனா பாசூர் கடல் என்றா செக் அதோட சேரும் அதுக்களை இருக்கிற நசலும் அப்படிதான் இந்த ஒப்பிடு நடந்தது நாகமான். அப்ப நாகமானுக்கு அதால கோபம் வந்துட்டு அவருக்கு குளிக்க சொன்னது. அங்கதான் போய் கேட்டாங்க, தீக்கதரிசி ஒரு பெரிய விஷயத்தை செய்ய சொன்னா கட்டாயம் செய்திருப்பீங்க தானே. அப்ப குளிக்கத்தானே சொன்னவர், இது குளிச்சா நன்மை வரும் செய்யலாம் தானே பாஸ். இதான அவங்க கேட்ட கதைச்சார். ஐயா எது நியாயமான சந்தர்ப்பம்? பாஸ் தன் அறியாமையால தனக்குள்ள எழும்பின தன் பாசங்களினுடைய செயல்பாடுகளால ஒரு நன்மை அறியப்பட்ட நன்மையை நிராகரிக்கிற பொழுது நாங்கள் வாய் துறக்கலாம் கதைக்கலாம். அதுவும் அவங்க கதைச்ச விதம் எல்லாம் இருக்காது. அந்த விதத்துல பாக்குறோம் பாங்கில எப்படி கதைக்கிறாங்க. இந்த ஆளுக்கு மடையன் மாதிரி கதை செய்தி சொல்லிக் கொண்டிருக்காங்க. அப்படி கதைக்கே இல்லை. அவங்க வடிவாப்ப தாழ்மையோட இல்ல. சோ அது பிரபா. மூன்றாவது சந்தர்ப்பம் மத்தேயு 26:17. மத்தேயு 26:17 எப்படி எது எஜமான்களோட வேலைக்காரர் கதைக்கக்கூடிய நியாயமான சந்தர்ப்பங்கள் அதனூடாகத்தான் நம்முடைய பேச்சு அது ஒழுங்காக இருக்கும் என்றதை சொல்றோமா. 26:17 இங்க ஆண்டவர் இயேசு விட்ட அவற்ற வேலைக்காரர் சிலர் வந்து கேட்கிறீர்கள். அதுல வேலைக்காரரும் ஆண்டவன் இயேசுதான், இயேசு கிறிஸ்து ஆண்டவன். இங்க 12 சீஷர்ல சிலர் வந்து கேட்கிறீர்கள்.
புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண விருப்பமாயிருக்கிறீர் என்று கேட்டார். இங்க இயேசு கிறிஸ்து கதை தொடங்க இல்லை, ஆண்டவன் கதைக்க தொடங்க இல்லை. ஆனா இவர்தான் கதைக்க தொடங்குறேன். நம்ம வந்து அயால கதைக்கிற அந்த சந்தர்ப்பம் அது நியாயமான ஒரு சந்தர்ப்பம். அப்ப அந்த நியாயமான சந்தர்ப்பம் எது, என்ன மாதிரியான சந்தர்ப்பத்தை அப்ப அது நியாயமா இருக்கும்? தங்கள் எஜமான்களுக்காக செய்ய வேண்டிய வேலையை குறித்து போதிய அளவு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிராத சூழ்நிலையில அதை பற்றி கேட்கும். இதான் அந்த சந்தர்ப்பம். தங்கள் எஜமானுக்கு செய்ய வேண்டிய வேலையை குறித்து, தங்கள் எஜமானுக்காக செய்ய வேண்டிய வேலையை குறித்து போதிய அளவு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிராத சூழ்நிலை, தருணம், வழங்கப்பட்டிராத தருணம். பாஸ்கா பண்டிகை இப்ப 3 வருஷமா ஊழியம் தொடங்கல இருந்து அனுசரிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப தெரியும், இது கட்டாயம் ஒவ்வொரு எபிரேயரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பண்டிகை பாஸ்கா பண்டிகை. வருஷ தொடக்கத்தில் பண்டிகை ஆசரிக்கணும் தெரியும், ஆனா அது ஆசரிக்க ஒரு இடம் வேணும். அப்ப அத பசுட கேட்காம என்னண்டு இடத்தை ஆயத்தப்படுத்துறது. அப்ப ஆயத்தப்படுத்த வேணும் என்று வேலைக்காரருக்கு தெரியும், என்னென்ன வாங்கணும்ன்றதெல்லாம் தெரியும், எப்படி ஆயத்தப்படுத்துறோன்னு தெரியும். ஆனா எங்க ஆயத்தப்படுத்துற தகவல் இப்ப தெரியாது. அப்ப அதால போன முறை அவர் ஆயத்தப்படுத்தின மாதிரி நாம ஒரு இடத்தை தேடி பிடிச்சி ஆயத்தப்படுத்துவோம் எல்லாம் யோசிக்க. ஏண்டா அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு தகவல் அல்லது 2 தகவல் மிஸ் ஆயிருக்குது. அதை அவர்கிட்ட சேர்த்து கேட்டுக்கொண்டா சரி. அந்த நேரம் கட்டாயம் அவர்கிட்ட கதைக்கணும். அது கதைக்கிறதுக்கு சரியான தருணம். அது அப்படி கதை காட்டி அது பேச்சு ஒழுங்கு இல்லாம போயிடும். பேச்சு ஒழுங்கு, அது ஒழுங்கான பேச்சு. எப்ப அது ஒழுங்கான பேச்சு, அது சரியான பொருத்தமான, அது வந்து நியாயமான தருணமா இது கேட்கல, அது பொருத்தமான பேச்சு. நியாயமான தருணமா பொருத்தமான பேச்சு அல்ல ஒழுங்கான பேச்சு, அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இந்த இடத்துல எஜமானுக்காக செய்ய வேண்டிய வேலைக்கு போதிய அளவு தகவல்கள் வழங்கப்பட இல்லை. மூளையான வேலைக்காரர்ண்டா அதை போய் பஸ்ஸிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே எங்க எப்படி எங்க நீங்க செய்யணும்னு விரும்புறீங்க. அதே கேட்கல, நீங்கள் அதை சொல்ல மறந்து போனீங்க எங்கேண்டு, அதான் நாங்களுக்கு அவங்க அப்படி கேட்கல. அவங்க கதை அது விதத்துலவா அவங்களுக்கு தெரியும், அது மிஸ் பண்ணப்பட்டுட்டது ஏதோ ஒரு காரணத்தால. அது எதுவா இருக்கலாம், ஆனா அதை போய் எங்க பஸ்ஸுக்கு சொல்லல. மாறாக அவங்க கேட்டது எங்க ஆயத்தப்படுத்த நீங்க சித்தமா இருக்கிறீங்க, உங்களுக்கு எங்க ஆயத்தப்படுத்த விருப்பமா இருக்கு. அதனால பாயிண்ட் இதுதான், நமக்கு செய்ய சொல்லி சொன்ன வேலைக்கு எங்களுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு நிறைவேற்றத்துக்கு சில தகவல்கள் இன்னும் தேவைப்படுகிறதுண்டா கட்டாயம் போய் பஸ்ஸோட கலைக்கவர். அது பொருத்தமான தருணம். அது பொருத்தமான தருணம் என்றா அது ஒழுங்கான பேச்சு. பொருத்தமான தருணம் என்று தெரிஞ்சும் கதைக்காம நாமல் இருந்துட்டோம்டா பாவம். அது பொருத்தம் இல்லாத பேச்சு. அவையில பஸ்ஸோட இப்ப கதைக்கிறதுன்றது விளங்குது, எஜமான்களோட போய். இது 3வது சந்தர்ப்பம். 4வது சந்தர்ப்பம் தருணம் ஆதியாகமம் 24:5. ஆதியாகமம் 24:5. ஆதியாகமம் 24:5. அங்க ஆண்டவன் ஆபிரகாம், பணியாள் எலியேசர், பணியாள் எலியேசர், அதற்கு அந்த வேலைக்காரன் ஊழியக்காரன் பணியாள், அவ்விடத்து பெண் என் பின்னே
இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டார். அப்ப இங்க எஜமான் ஒரு வேலைய தன் வேலைக்காரனுக்கு சொல்லுற. இப்ப அந்த வேலைக்காரன் அதுல சில விடயங்கள் தொடர்பாக இப்ப அவர்கிட்ட கேட்கிறார். எனக்கு தெரியும் ஆபிரகாமுடைய சொந்த ஊர் மொசபெத்தேமியா இல்ல, மொசபெத்தேமியா அதான் ஆபிரகாமுடைய ஊர், ஆபிரகாமுடைய இடம். மொசபெத்தேமிய நாகரிகம் மொசபெத்தேமியா. மொசபெத்தேமியால இருந்தான் அவர்களை ஆண்டவர் அவர்களை வெளிக்கிடச்சு தான் காட்டுறதுக்கு போற. உண்மையில அவர் கானான் கொடுக்க போற. அதுல மொசபெத்தேமியாவும் ஆண்டவற்றதான், கானானும் ஜாவேனுடையதான். இருக்கிற எல்லாரும் இந்த பூமியில எல்லாரும் வாடகைக்கு இருக்கிற யாக்கள் அந்த இனங்கள். மொசபெத்தேமியாங்களுக்கு தெரியும். அது அது மொசபெத்தேமியா லாபான் ஆறு என்று நாம சொன்னாங்க. சீரியன் 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 சீரியா சீரியன்ஸ். அப்ப எங்களுக்கு தெரியும் அந்த சிரியா என்றது பிறகு பிணைஞ்சது. பிறகு அதுக்கு மேல அது நிம்ரோத் ஆக்களுடையது இல்ல, நிம்ரோத் அந்த மாதிரி அவங்கள அந்த ஆண்ட தொடக்கத்துல மொசபெத்தேமிய ராஜ்யம். அதில் அந்த இடங்கள்ல இருந்த இந்த எபிரிய இனத்தை சேர்ந்த ஆக்கள் அங்கிருந்து இப்ப குடி இப்ப கேட்கிறார். அவற்ற மகனுக்கு கல்யாணம் செய்விக்கிறதுக்கு சொன்ன கையோட இப்ப திருப்பி அந்த ஊருக்கு தான் அனுப்புற. தனக்கு மகனுக்கு மகள் வாக்குறது, மருமகள் எடுக்கிறதுக்கு அல்ல மனவாட்டி எடுக்கிறது. அப்ப எஜமானிட்ட ஒரு கேள்வி. இப்ப ஒரு ஓகே பெண் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா பொம்பளை இங்க கானானுக்கு வர விரும்புறா இல்ல, அவன் மொசபெத்தேமியெல்லாம் இருக்கணும் என்று விரும்புறா. அப்ப என்ன மகனை அங்க கூட்டிக் கொண்டு போகட்டும், இதான் அந்த கேள்வி. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நாங்கள் என்னத்த அப்ப இது என்ன நியாயமான சந்தர்ப்பம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா, எஜமான் கொடுக்கிற வேலைகளில் விளக்கம் தேவைப்பட்டால் அல்லது நமக்கு ஏதாவது சந்தேகம் எழும்பினார், இந்த விளக்கம் தேவைப்படுறது எங்களுக்கு அதை விளங்கியல அதில் டவுட். இப்ப இதை செய்யறதா என்ன செய்யறது டவுட் ஹலோ. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க கதைப்படு. ஓகே போய் பெண்ணெடு என்ற ஊர்ல சரி அவன் எல்லாம் கேட்டுட்டான். ஓகே சரி நான் பெண் எடுக்க இப்ப தச்சலா இங்க வரமாட்டேன்னு என்ன செய்யறான். அது அவன் சொல்ல முதல் அவருக்கு. ஆனா பெண்காரனா பண்ண சொல்லுறான். அப்ப எனக்கு இந்த ஊராக்கள் விருப்பம் இல்லை, எனக்கு கடவுள் என்ற பிள்ளை அங்க இருந்தான் எடுக்கணும். அப்ப அவற்றை இப்ப அந்த வேலை கொடுக்கப்படையில இப்ப டவுட். ஓகே இங்கதான் அங்க இருக்க பொம்பளை விருப்பம் இல்லை, அப்ப அந்த பொம்பளை இங்க வர மாட்டேன்னு என்ன செய்யறது. அப்ப இதான் அந்த புத்தியான கேள்விகள். இதுக்கு பேர் விசத்தனமான டவுட் இல்ல, இது விவேகமான கேள்வி எழும்புது அந்த டவுட்ல இருந்து. இப்படி அது பாதிக்க போதில்லை, எஜமான நோக்கம் விளங்கிட்டு முதல். அப்ப சரி பொம்பளை கிடைச்சிட்டு தான் பொம்பளை வர மாட்டேன் என்ன செய்கிறதுனா, அப்ப எஜமான அப்ப நீ அதுல இருந்து விலகிட்ட. கடைசி வரைக்கும் இந்த மகனை மட்டும் அங்க கொண்டு போயிடான். பொம்பளை கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டு, இதான் அவன் சொன்னது. அப்ப அந்த கல்யாணத்தை நிப்பாட்டு என்ற ஒரு சீரியஸான விஷயம் வர்றதுக்கு ஏற்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கப்பட்டது.
சும்மா அலுப்பு கேள்விகளில் எங்க கேட்டது. அதுல நாம பஸ்ஸோட டவுட் பஸ் கேட்கல, சீரியஸா அதோடைய அந்த ரிபகேஷன்ஸ், அந்த கேள்வியால விளைய போற அந்த விடயங்கள் சரியான பேரதூரமா இருக்க வேணும். அப்படியானதுக்கு தான் டவுட் பெறணும். இல்லாட்டி நாம விசத்தனமாக டவுட் சும்மா அலுப்பு கேள்விகள் கேட்கிறான் அப்ப நடு என்ற மாதிரி பஸ்ஸுக்கு வந்துடக்கூடாது நமக்கு. அதால இந்த கப்பல் வாக்க விட்ட சேவகர் மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் விசத்தனமாக கேள்வி கேட்கிறார். அதில் நாங்கள் அது இந்த நியாயமான சந்தர்ப்பம் எது, கொடுத்த வேலையில ஒரு 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 தெளிவின்மை எங்களோட வேலையை செய்ய எழும்ப போகுது, அது நியாயமான ஒரு விஷயம். அதால ஒரு பெரிய அந்த நோக்கம் இதுல பெரிய பாதிப்பு வரும். அதால இந்த கேள்வி அதில் நாங்கள் அதுகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் நமக்கு தெரியும். சில சில ஒவ்வொரு வேலை செய்கிற சந்தர்ப்பங்கள் அது சரியாக வரும். நமக்கு சென்று நாம மெயில்ல நாம போடேக்கல, அதாவது நமக்கு மெயில் போடேக்கல முதலாவது ஒரு கேள்வி, இரண்டாவது ஒரு கேள்வி போடுறோம். அப்ப நாம ஒவ்வொன்றுக்கும் சரியாக பதில் கொடுக்கிறோம். அப்ப அப்படி பதில் கொடுக்கல முதலாவது கேள்வியும் இரண்டாவது கேள்விக்குமான பதில் ஒன்று முரண்படுத்துற மாதிரி நமக்கு விளங்கிச்சதுண்டா அப்படி விளங்கும். அப்படி சில வேளையில பொஸ்மேர் சில வேளையில கவனிக்காம டக்குண்டு அது அப்படி ஒரு பதில்கள் போடலாம். கவன மீன்மைகள் அல்ல வேற ஏதாவது அவர்கள் பிஸியா இருந்ததுல உடனே ஒரு பதிலோடு போடணும்ன்றதுக்காக போட்டது அது கவனிக்க. அப்ப நாம அதை வாசிச்சு விளங்கல என்னடா முதல் சொன்னது இதையும் பார்த்தா இது 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 முடிவெடுக்க இயலாது. அப்ப அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் அப்ப திருப்பி சார் இது போட்டிருக்கிறீங்க, இப்ப இத என்ன மாதிரி எடுக்கட்டும் அப்ப அவங்களுக்கு விளங்கும். அவங்க ஓ சாரி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. இதை கூட விளங்க தெரியாதான்னு பேச மாட்டாங்க. ஏண்டா நாம கதைக்கிறது போடுறது அவ்வளவு ஞானமா சரியா விளங்கிதான் போடுறோம் விஷயம். அப்ப ஆபிரகாம் சொன்ன மாதிரி ஓம் சரி அப்படி என்றா நீ அது கூட்டிக் கொண்டு கடைசியிலும் என் மகனை மட்டும் கூட்டிக் கொண்டு போயிடாதாங்க, பட்டியா விட்டுடு பிரச்சனை. சோ இது அந்த இதுதான் நியாயமான தருணம் நாங்கள் எங்களுடைய எஜமான்களோட கதைக்கிறதுக்கு அந்த வேலை தொடர்பாக வேலையை பற்றி. அஞ்சாவது தருணம், அஞ்சாவது சந்தர்ப்பம் நியாயமான தருணமாக இருக்கும், ஆகிறது ஒழுங்கான பேச்சா இருக்கும். 1 சாமுவேல் 24:10 1 சாமுவேல் 24:10 இங்க எஜமான் சவுல் அரசன், வேலைக்காரன் தாவீது. 1 சாமுவேல் 24:10 இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மையின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். 11வது வசனம், என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று ஓடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக் கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். ஆனால் நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன். அப்படியே தாவீது பேசிக்கொண்டு கதைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த சவுல் தாவீதை கதைக்க சொல்லி கேட்க இல்லை, ஆனா தாவீது கதைக்க வேண்டி இருந்தது. அப்படின்னா கட்டாயமாக ஒரு நியாயமான தருணமாக இருக்க வேணும்.
நியாயமான தருணமா இருந்தா அப்ப அந்த பேச்சு அது ஒழுங்கான பேச்சா இருக்கும். அது ஒழுங்கான பேச்சு என்ன மாதிரியான நியாயமான தருணத்தில் அது வருகிறது? வேலைக்காரனை பற்றி தீமையாக வேலைக்காரனை பற்றி தீமையாக நியாயமில்லாமல் சந்தேகிக்கும் எஜமான். நியாயமில்லாமல் சந்தேகிக்கும் எஜமான். வேலைக்காரனை பற்றி தீமையாக நியாயம் இன்றி சந்தேகிக்கும் எஜமான். The master unjustly suspects any evil of his servant. உண்மையில நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீமையை தாவீது யோசிக்கவே இல்லை. அதாவது ஈசாயின் மகன் தாவீது உம்மா ராஜாவா இல்லாமல் ஆக்கி போட்டு தான் அரச கதிரைய பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான் என்ற அந்த தீமையான ஒரு சந்தேகம் நியாயம் இல்லாம சவுலுக்கு சொல்லப்பட்டது. சவுலோட இருந்த ஆட்கள் அப்படி அள்ளி வச்சவர். அதனால அது அரண்மனையில் இருந்த சில பேர் செய்தவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால சில தாவீது கொண்டது 10,000 சவுல் கொண்டது 1000 என்ற அந்த போர் வெற்றி பாடலும் இவர் தப்பா தாவீத யோசிக்கிறது காராயிடுச்சு. தாவீது ஒரு காரணம் அப்படி யோசிக்கவே இல்லை. அப்ப ஏன் பாடோடும் அவங்க அப்படி ஏன் பாடோடும் செய்ததுக்கு பாடத்தானே வேணும். பாடி கொண்டாடுறது அவன் 40 நாள் இரவும் பகலும் வந்து நின்று வாங்கடா சண்டை பிடிக்க வாங்கடா ஆச்சா ஒருதன் கூட இல்லையாடா உங்கள்கிட்ட என்னடா இப்படி ஒரு பொன்னியங்களா இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அவன் பேசி இழிவா கதைச்சிட்டு போறான். அவன் அனுப்பி யாரு கோலியா இவன் ஓடி ஓடி அவனை கண்ணன் ஓடுகிறதும் சவுல் உட்பட ராஜா உட்பட. அதுக்காக சவுல் இதுக்கு முன்னுக்கு சண்டை பிடிச்சு வெற்றி கொண்டு வரையில என்ற அர்த்தம் அல்ல. அவனும் வெற்றி பல சந்தர்ப்பத்தில் பெலிசருக்கு அடிபட்டு எல்லாம் எடுத்திருக்கிறான். ஆனா இந்த சந்தர்ப்பம் அரசன் கூட பயந்து ஓடி ஒழுகிற சந்தர்ப்பமா இருக்குது. 40 நாள் அந்த சந்தர்ப்பத்தில் போய் வெற்றி கொண்டு வந்து தலைய துண்டாடி தூக்கி கொண்டு வந்தது தாவி. அப்ப நியாயமான மகிமை அவனுக்கு போக வேண்டியிருந்தது. அப்ப அது கம்பே அவனிச்சிடம் சவுலும் கொண்டவர் அரசனும். ஆனா தாவீதும் கொண்டார். 2 பேற்ற கொன்று வெற்றி கொடுத்ததுக்கான அளவு வித்தியாசம். இவர் ஒரு ஆளைத்தான் கொண்டது, அவர் கணவரை கொண்டிருக்கலாம். ஆனா இந்த ஒரு ஆளை கொண்டது அது 10,000 பேரை கொண்டதுக்கு சாமன். அவர் அது கொண்டது 1000 பேரை கொண்டதுக்கு சாமன். நீ எத்தனை சண்டை செய்திருந்தாலும் பரவாயில்லை. இப்படி நியாயமான காரணம் இருக்கத்தக்கதாக சவுல் என்னத்தை யோசிச்சான்? தாவீத பற்றி சனம் இப்படி புழுகுது, இப்படி கலைக்குது, இப்படி சொல்லுது. அயல கெட சிந்தையோட யோசனை தொடங்கிட்டு. இதான் கெட்ட சிந்தனை. கெட்ட சிந்தனை யாருக்கு இருக்கும்? ஆட்ட புத்தி கட்டு இருக்குதோ அவங்களோட யோசனையும் கட்டுத்தான் இருக்கு. அதான் பைபிள் சொல்லுது. அவர்களுடைய புத்தி அசுத்தமா இருக்கிறபடியால அவர்கள் யோசிக்கவும் அசுத்தமா தான் இருக்கும். புத்தி அசுத்தமா இருக்கிறவர்களுக்கு எல்லாம் அசுத்தமா தான் இருக்கு. ஆனா புத்தி பரிசுத்தமா இருக்கிறார்கள் எது அசுத்தம் எது பரிசுத்தம் சரியாக வித்தியாசப்படுத்திடுவாங்க. தீர்த்து அதனால நாங்கள் சொல்றோம் எப்பயுமே அந்த கெட்ட நோக்கத்தோட ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துடக்கூடாது. நாம போன முறை வாசிக்கலையும் இல்ல
அத நான் அந்த அளவுக்கு யோசிக்கிறேன். அதை யோசிச்சுன்னு சொல்லு. உங்களோட என்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் போன முறை ஜோவான்ல நாம வாசிக்கலாம். அப்ப அப்படி சொல்லியும் சீசர் எல்லாரும் இருக்கிறேன், ஜூதாசும் இருக்க. நான் இந்த துணிக்கை தோச்சவன் கொடுப்பேனோ அவனே அவன் என்றும் அவர் சொல்றார். அவர் துணிக்கை தோக்கி கொடுத்தாச்சு. அப்ப கூட பேதுருவுக்கு ஜூதாஸ் தான் காட்டி கொடுக்க போறான் என்று அவன் அப்படி கெட்ட யோசனை யோசிக்க. அவன் சைகான் காட்டினவன் அப்ப ஜோவானுக்கும் விளங்கியது யாரு? ஏன்னா அவங்களுக்கு தங்களோட இருந்த ஒரு மனுஷன் இப்படி செய்வான் கனவிலை அவங்க கடைசி வரைக்கும் இயேசு சொன்னவரும் அவனை யாரு என்று கெட்டதா யோசிக்க மனம் பெறையில்லை. நம்மள மாதிரி யாக்கள் அதுல இருந்திருந்தா பேதுருவாத்தன் அவன் தான் இதுல டக்கண்டு வெட்டுறான், அவன் தான் செய்ய போறான்னு மற்றவங்க யோசிச்சிருப்பாங்க. யோவானும் ஜாக்கோபும் என்னடா நம்ம கொஞ்சம் அப்படி இருந்தாங்க, நாம பேதுரு மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கொலை செய்யற அளவுக்கு நாங்கள் சமாரியில கொல்லணும் யோசிச்சதான். ஆனா என்ன தாங்கள் உண்மை நானோ என்று கேட்கிறாங்க. அவன் ஒரு மற்றவனோண்டு கேட்க இல்லை, அவனாண்டு கேட்க அவனா அப்படி நாமளா இருப்போமோ, நம்மளை நான் வந்துருவேனோ. ஏடா இவளுக்களையும் இவ மற்றவன் தங்களோட வேறொரு செய்ய போறான்னு யோசிக்கிறதுக்கு மனம் வரையில. ஏன்னா அவங்களோட மனசு ஆண்டு நீங்கள் சுத்தமா இருக்கிறீங்களாப்பா, என்னால பரிசுத்தமா இருக்கிறீர்கள். ஆனா ஒருத்தன் இந்த பே அவன் நடிக்கிறான் என்று சொல்லி கொடுத்தா பிறகும் கைய காட்ட பிறகு நார்மல ஆண்டவரே அவனாரு அவன் யாரண்டு கேட்டா பிறகு துணியை தோச்சு கொடுத்த அவன் அழிங்கி போய்க்கலன்னு சொல்றாங்க. அவர் பாஸ்காவுக்காக அவன் தான் காசு வச்சிருக்கான், ஏதாவது வாங்க கொடுத்திருக்கிறார் போல இருக்கு. கடைசி வரைக்கும் கெட்ட சிந்தனை வரையில ஜூதாஸ் இருந்த 11 பேருக்கு எப்படிப்பட்ட திங்கிங் அவங்களுடையது, எப்படி பரிசுத்தவான்கள் என்ன அவங்க கூட பிறந்த யாக்களோ 1-2 தான் கூட பிறந்தது, மீட்ட எல்லாம் வேற வேற யாக்கள் வந்ததும் வேற வேற பேக்ரவுண்ட். காட்டி கொடுக்கிறவன் யாரு நான் ஒன்று எல்லாம் தங்களை பற்றிய கேட்டுப்பட்டு கடைசியில ஏது துணிக்க தோயா அவன் காசு அப்ப ஏதாவது வாங்க கொடுத்திருக்காங்க நான் எழுதுவேன். அவனை காட்டி கொடுக்கிறவன் தான் கொடுக்கிறான்னு சொன்னா அவங்களை அதை ஏற்றுக்கொள்ள யோசிக்க இல்லை. அவ்வளத்துக்கு அப்பாவிகள் அவன். அப்பாவிகள் சொல்றது ஒரு மனுஷன் கெடு நோக்கத்தோட யோசிக்காதையாங்க. அப்ப மனுஷி எப்படி இருக்க வேணும், ஒரே ரத்தம் ஒரே மாம்சம், எப்படி பெற்றார் பிள்ளைகள், எப்படி ஒரே ஞானஸ்தானம் ஒரே திருமணுக்கு ஒரே ஆவியால இருக்கிறார்கள் நாங்கள் யோசிக்க வேணும். அதே விஷயம் அதுல கெடு நோக்கம். அதுல தாவீதுக்கு உண்மையில கெடு நோக்கம் கெட்ட விதமா ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் என்று சொன்ன அது பொதுவாக நாம சொல்ற அந்த நம்மட வாசையில் இந்த கிரிமினல் தனமா யோசிக்கிறான் என்று சொல்லுவேன் சில பேர். இல்ல இந்த கிரிமினல் மூளை உண்மையில ஆதாம் ஏவாள்ல இருந்தே கிரிமினல் மூளை தான் நம்ம எல்லாம் இருக்கு. அதுல கிரிமினலா தான் யோசிச்சது ஆண்டவருக்கு எதிராக. அதை கொடுத்த கிரிமினல் யாரு? அந்த அந்த பிசாஸ் சாத்தான். அது பெரிய கிரிமினல். கிரிமினலா குற்றவாளி. எப்பயுமே கடவுள் தன்னை போல வருவது நினைச்சபடியது உங்களுக்கு அப்படி சொல்ற எப்படி கடவுளை பற்றிய கிரிமினல் ஒரு யோசனையை ஏற்படுத்தினார். இப்படி யாராவது நம்மளோட ஒரு நாள் கிரிமினலா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம எல்லாருமே பாவிகள். அதுக்காக நாமல் சரியாக கடவுளுக்கு முன்னால இருக்கணும். மற்ற ஆக்கள் அதுக்கு ஏதாவது ஒரு அசுமாத்தியத்தை ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டி இருந்தா கூட சரி. ஜூதாஸ் வரைக்கும் காட்டேல அப்படி ஒன்று இன்னும் அதனால கடைசி வரைக்கும் சந்தேகம் இல்லை கிரிமினல். அதில் கவனம் யாராவது நம்ம சொந்த குடும்பத்தில் அல்லது சபையில அல்லது வெளியில நாங்கள் அவர்கள் அதுக்கான எந்த ஒரு ஆதாரம் எந்த ஒரு அசைவு நாட்டங்களை காட்டாத சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் அவர்களை பற்றி எடுக்கிற ஒரு கெடு நோக்கம் கிரிமினல் யோசனை. கிரிமினல் கெட்ட மக்களாக நாமல் இருந்து அப்படி ஏதாவது செய்கிறோம் என்றா சவுலாக்கள் மாதிரி தான் கடவுள் பேயை அனுப்பி நம்மளை சாக்கொல்லுவார்.
ஏண்டா பரிசுத்தவான்கள் இப்படி ஒரு கிரிமினல் யோசனை யோசிச்சா ஒரு ஆளை நாம லேஸ்ல எடுக்கலாம். அதான் கெட்டு நோக்கமா யோசிக்கிறது. ஏதாவது ஆதாரங்கள் இருந்து அதை வச்சு சிலவழில் தவறான ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். தவறா சில 1-2 ஆதாரத்தை வச்சு, ஆனா அது கட்டாயம் அப்படிதான் போகும்ன்றது இல்ல. ஆனா அட்லீஸ்ட் ஆதாரம் இருந்தது சிலர்கள் அதை வச்சு முடிவெடுத்தவங்க. அப்படி நாங்கள் பார்க்கலாம். ஆனா சிலவழில் கத்தராத தன பராமரிப்புகளை இல்லாமல் ஆக்கி இருக்கிறார். ஆனா எந்த ஒரு எவிடன்ஸ் நிரூபணம் ஆதாரங்கள் ஒன்றுமே அதை நோக்கி இல்லாம அதை பற்றி இல்லாம நாமல் யோசிக்க ஒரு கிரிமினலா யோசிச்ச வலிக்கிற குற்றவாளியாக மற்றவனை யோசிச்சா அது அவர்கள் இன்னும் அவரோட புத்தி கேவலமா இருக்கு, கெட்டு போய் கிடக்கு. உண்மையில சவுலுக்கு புத்தி கெட்டுது. அதனால இவ்வளவு ராஜ்யத்துக்கு வெற்றியை கொடுத்து அவனை பற்றி சொல்றதுகள் என்னொருதன் சொன்னதை கேட்டு நீ என்னத்துக்கு அவன் அப்படி நினைக்கிறான் நீ நினைச்ச. நீ அவங்க என்னத்துக்கு புகழுகிறாங்க, என்னத்துக்கு நல்ல அவர் பசியில என்னத்தை வெற்றி வேண்டி கொடுத்தான், என்ன உதவி செய்தான், இதுகளை வச்சுதான் அதுகள் புழுகினார் புகழ்ந்தார். அப்ப அத சரி அவ்வளவுதான் இல்ல. இவர் அதுக்கூட ஒரு சம்பந்தம் இருக்கிறபடியத்தான் என்ன இப்படி ஒரு பேச்சு வருது. இல்லாட்டியே பேசணும், இப்படி என் கதைக்கணும் என்றெல்லாம் சில வேளையில யோசிக்கிறது சவுலினுடைய கெட்ட அந்த சிந்தனை. ஒன்று கத்தரால் அனுப்பப்பட்ட ஊத்தை ஆவி அந்த ஆக்களுக்குள்ள நிக்குது. அதான வேற கூற முடிவு. இப்படியே நெடுதலுடைய யோசிச்சா கெட்ட யோசனை. ஒரு மனுஷனை பற்றி எப்பயுமே கெட்ட யோசனை. அவ இதுக்காக எந்த நல்ல விஷயத்தையும் கெடு நோக்கத்துக்காக அதை வியாக்கியானப்படுத்துறது, அப்படி விளங்கப்படுத்துறது, அப்படி எடுத்துக்கொள்றது. அதை இது அப்படி இது சும்மா நடக்க இது அங்க ஒன்றுமே இல்லையப்பா, சாவியில ஒன்றுமே இல்லை. ஆனா சவுல் அவனை கெடு, சவுலோட கூட இருந்த கொஞ்சம் அவனை அப்படி ஆக்கிச்சு. அதனால நாம யாரோட எங்களோட தொடர்புகள் உறவுகள் இருக்கின்றதுல சரியான கவனமா இருக்கு. அது நாம வேலை செய்யற நாம புறஜாதிகள் ரசிக்கப்பட்ட எங்களை சுத்தியே முழுக்க முழுக்க அசுத்தமான சிந்தனையாளர்களும் கடவுளுக்கு எதிரான கிரிமினல்களும் தான் இல்ல. அதனால நாம அவங்களோட நேரம் மினக்கட்டு வேலை செய்ய எங்களுக்கு அந்த கிரிமினல் ஆவிகளும் அந்த அட்டாக்கும் ஏதோ ஒரு விதத்தில் எங்களை மாசுபடுத்துது. அது அந்த பேர் வந்து பூராட்டியும் நாம மாசுபடுவோம். இதெல்லாம் கடவுள் சொன்னவர் எதிரேயே அந்த தேசத்தை மட்டும்தான் வேலை செய்கிறது. மற்ற புறசாதி நாடுகளுக்கு வேலை செய்ய போகக்கூடாது. அப்படி போக வலிக்கிட்ட அது கத்தர் நிமித்தம் கத்தற்ற ராஜ்யத்தின் நிமித்தம் மட்டும்தான் கத்தர் பாதுகாப்ப. அப்படி இல்ல பொருளாசைக்காக வேற மாதிரி போவீங்க அந்த கெட்ட சிந்தனை உள்ள விசுவ புறஜாதி மாதிரியே நீங்க மாற வேண்ட. லோத்து மாறின, லோத்துல பிள்ளைகள் மாறிச்சது. இதெல்லாம் ஆண்டவர் பிசினஸுக்கு கூட எதிரே இனத்தை விட இல்லை. அதான் அந்த பெரிய அரசியலமைப்பு மோசே சர்வதேச உறவுகள் என்று சொல்லி ஒரு உறவு சட்டம் எழுதே இல்லை. அவன் ஏற்றுமதி இறக்குமதி கதைக்கவே இல்லை. ஏற்றுமதி இறக்குமதி தொடங்க கடைசியில எல்லாம் நரகத்துக்கு இறக்குமதி செய்வாங்க. அங்க ஒன்றும் அதுகள் பரலோகத்துக்கு ஏற்றுமதி செய்யாது. அதனால இந்த ஏற்றுமதி இறக்குமதி கதையில நிப்பாடு. அதுல பிசினஸ் எந்த ஒரு அவர்கள் நடுவிலிருந்து விலகி இருக்கும். நீ சாப்பிட கூட போக வேண்டாம் அதுகளோட. ஆண்டவர் இதான் தேசம் இல்ல வடக்கு இதுக்கெல்லாம் வேலை செய், இதுக்கெல்லாம் உங்க வீடு காணி பூமி, இதுக்கெல்லாம் உங்களோட வாழ்க்கை, இதுல என்னோட வாழ்க்கை. இந்த தேசம் பரிசுத்தம். ஏன்னா நான் எந்த விரும்புற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. நான் தொடர்பு வைக்க வழிகட்டியோட கடைசியில நீங்கள் கெட்டு போவீங்க. மோவாப் தேசத்துல நடந்தது தெரியும் தானே. மோவாப் சமண வழிகள்ல வரைக்கும் 23,000 பேர் ஒரே நாள்ல செத்துச்சுனா. ஏன் அவிசுவாசிகளோட ஒரு பாட்டி, அவ்வளவுதான். அப்ப சரியான கவனமா அப்ப நாமல் அதாவது ஆண்டவர் ஒரு நாடாவே பிரிச்சு வேண்டாம் வெளியே ஆக்கள நீ நான் படைத்தது. ஆனா நீங்க பரிசுத்த சாதி இருக்கணும் கவனம். இதுகளோட அரசியல் ரீதியாகவோ அல்லது சமுதாய ரீதியாகவோ தொடர்புகள் வச்சிருக்க வேண்டாம். ஆனா நாமல் அப்படியே வாழ இயலாது. எங்களுக்கு அவர் இஷ்டவேலருக்கு ஒரு விதமான கடின மனம். அதுகள் சரியான ஒரு எவ்வளவு கடவுளுடைய அற்புதத்தை பார்த்தாலும் திருந்தாத சனம்.
அதனால கர்த்தர் இப்படி அவளை இறுக்கமான டிசிப்ளினுக்குள்ள வளர்த்தவர். எங்களுக்கு அவர் இந்த இறுக்கங்கள் எல்லாத்தையும் அகற்றி போட்டு, நீங்கள் என்ற ஆவியால என்ற ஃபுல் வெளிப்பாடும் இருக்குது, கவனமா வாழுங்க, நான் உங்களோட கூட எப்பயும் இருப்பேன். அதனால உங்களால வாழ நான் சமாரியா, கானான், இப்படி பல நாடுகளுக்கு வழியா நானும் போய் எல்லாம் பிரசங்கம் பண்ணி நானும் தான் வந்தேன். நான் அதுகளோட இருந்தேன், நான் சாப்பிட்டேன், நான் வந்தேன். அல்ல, நானும் மனுஷனா வாழ முடியும். நான் என்ன மாதிரி நீங்களும் வாழையில. அதனால இந்த ஓநாய்களுக்கெல்லாம் ஆடுகளை போல நீங்கள் வாழுங்க. என் ஆவிய அளப்பெரிய விதமா தந்திருக்கார். அங்க ஆவியினுடைய நிறைவு குறைவு. அதனால இந்த சுமக்க முடியாத பேரம் எல்லாம் வச்சு சாப்பாட்டுல இருந்து, உடுப்பில இருந்து, தொழில இருந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட் பண்ணினார். இறுக்கமான கட்டுப்பாடு அவளுக்கு, இறுக்கமான கட்டுப்பாடு. அதனால ஆனா இப்ப 2000 வருஷத்துக்கு மேலாக ஆண்டவர் இறுக்கமான கட்டுப்பாடே இல்லை. நமக்கு எல்லாம் தளர்த்தி இருக்க, நமக்கு தான் சுதந்திரம் இருக்குது. எதுவும் சாப்பிடலாம், இறால் சாப்பிடலாம், கனவா சாப்பிடலாம், நீங்கள் ஆமை சாப்பிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அங்க இறால் சாப்பிட இயலாது, கனவா சாப்பிட இயலாது, ஆமை சாப்பிட இயலாது, மட்டி சாப்பிட இயலாது. என்னத்துக்கு ஆண்டவரே? இல்ல நான் நீங்க இல்ல, அது நான் சொல்றேன், நீங்க சாப்பிட வேணும், அவ்வளவு. அதில் ஆண்டவர் சத்தியான ஸ்ட்ரிக்ட். அந்த அதுதான் பேதுரு ஆக்கள், அப்ப ஜாக்கோப் ஆக்கள் சொல்லிச்சுன்னா, அது சுமக்க முடியாத நுகம். அப்பா சத்தியான ஸ்ட்ரிக்ட். அது சத்தியான சாப்பாட்டுல இருந்து எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கு. இப்ப ஆண்டவர் அடிச்சு பூசி எல்லாம் சரி, அந்த சமுதாயத்துக்குள்ள புறசாதிகளோட வாழ போற பரிசுத்தமானது நான் பலப்படுத்தன் வாழ். இதுகளுக்கு ஒரு மனுஷியோட வாழண்டா அதுகள் அந்த நாட்டுக்குள்ளேயே பெரும் கட்டா பூஜா. அதனால அதுகளுக்கு சரி இதே கடிதம் 2-3 கட்டடான். ஆனா கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறோம். அதனால அவங்கள மாதிரி இல்ல. நீங்கள ஒரு மனுஷோட எப்படி ஆபிரகாம் வாழ்ந்தார், எப்படி ஜோசப் வாழ்ந்தார், எப்படி ஈசாக்கு வாழ்ந்தார், அவங்களும் வாழ்ந்தாங்கடா. இவங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்துடா. அப்படி ஆதாமும் பாவம் செய்யறதான், ஆனா அவன் ஒரு மனுஷோட வாழ்ந்தான். இது விதமான சனம். அதால இப்படி இருக்கிறான் ஆட்களை போட்டு. இப்ப புறஜாதிகளை நான் தெரிவு செய்த அப்புறம் நான் அதெல்லாம் விலக்கி இருக்கிறேன், தளர்த்தி இருக்கிறேன். கனாவா அதனால சரி, எனக்கு அந்த கெட்ட யோசனை வராம. அதுல நியாயமான சந்தர்ப்பம் என்ன? 5வது, நம்மளை பற்றி, வேலைக்காரராகி எங்களை பற்றி எஜமானுக்கு தீமையான நியாயமற்ற சந்தேகம் ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய அப்பாவித்தனத்தை காட்டுறதுக்கு கதைக்க வேண்டும். We are innocent. எங்கள் குற்றம் இல்லாமைய காட்ட கதைக்க வேண்டும். Speak to clear our innocency. எங்களை கை சுத்தம் பாஸ். நான் அப்படி யோசிக்க இல்லை, அப்படி இல்லை. அதைத்தான் உங்களுக்கு சொல்ல யோசிச்சேன், சொல்லிட்டேன். அவன் நம்ப ஏண்டா அது கத்தர் பார்த்து கொள்ளுவார். என்ன கத்தர் இப்படித்தான் கதைக்கே சொல்லி இருக்கிறார். எங்களை பற்றி தீமையாக எங்களை சந்தேகிச்சு எங்களோட பாஸ் ஊர்ல நிற்கிறவன் யோசிக்கிறத பற்றி எங்களுக்கு இதுல என்ன நாம எல்லாருக்கும் பதில் சொல்லியல. இது நாம உறவுக்குள்ள வாரம், ஒரு உறவு நில வேலைக்காரர் எஜமான். அதனால கட்டாயம் அதை கிளியர் பண்ணவன். நாங்கள் எங்களோட கை சுத்தம், நாங்கள் இந்த தீமையில சிக்க இல்லை என்றதை நாங்கள் கதைச்சே ஆகும். அதில் இந்த மாதிரியான ஒரு தருணத்துல நாம கதைக்கிறது அது ஒழுங்கான பேச்சு. அது ஒழுங்கான பேச்சு, அதுக்கு பேர் ஒழுங்கான பேச்சு. என்ன நாம கதைக்கிற தருணம் நியாயமான தருணம். அதில் ஒரு ஒழுங்கான பேச்சு எப்ப வரும்? அது நியாயமான தருணமா இருந்தா அது ஒழுங்கான பேச்சு. நியாயமான தருணத்துக்கான 5 சந்தர்ப்பங்கள் இந்த கதைச்சிருக்கிறோம். இதை விட இன்னும் 4 விடயங்கள் இருக்குது ஒரு ஒழுங்கான பேச்சு வர்றதுக்கு. அடுத்த முறை நாங்கள் அதை தியானிப்போம். கர்த்தராவே இந்த சத்தியங்களூடாக எங்களுடைய ஆத்மாவை அவர் தொடர்ந்து நிறுத்தி, அவர் தொடர்ந்து எங்களுக்கு நிலைநிறுத்தி எங்களை விடுதலையாக்கி வாழ வைப்பாராக. ஆமென்.